துருக்கி திரையுலகின் கிளாமர் குயினாக வலம் வருபவர் ஹேண்டே எஸ்ஸல். அழகு, நடிப்பு, ஃபேஷன் மற்றும் சமூக ஊடக செல்வாக்கு ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் தன்னகத்தை கொண்ட நடிகையாக ஹேண்டே இன்று சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிறார். துருக்கியின் பாண்டிர்மா நகரில் 1993 ஆண்டு பிறந்த ஹேண்டேவுக்கு சிறுவயதிலிருந்தே நடிப்பின் மீதும் திரைத்துறை மீதும் தீராத ஆர்வம் இருந்துள்ளது. இதனால் தனது திரைப்பயணத்தை அழகி போட்டி மேடையிலிருந்து தொடங்கி இருக்கிறார். 2012 ஆண்டு அஜர்பைஜானில் நடைபெற்ற சர்வதேச அழகி போட்டியில் 2வது இடம் பிடித்தது அவரது திரை வாழ்க்கைக்கான என்ட்ரி பாஸாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து 2013 சலிகுசு என்ற தொடரில் சிறிய வேடத்தில் அறிமுகமானாலும் 2015 வெளியான குனேசின் கிஸ்லாரி தொடர் ஹேண்டேவை பட்டி தொட்டி எங்கும் அறியப்பட்ட முகமாக மாற்றியது. இந்த தொடரில் செலின் கதாபாத்திரத்தில் அவர் நடித்த விதம் ரசிகர்களின் மனதை கவர்ந்தது. ஹேண்டே எஸ்ஸலை சர்வதேச அளவில் நட்சத்திரமாக மாற்றிய தொடர் ஆஸ்க் லாப்டன் அண்ட் லமாஸ். இதில் ஹயாத் என்ற கதாபாத்திரத்தில் அவர் வெளிப்படுத்திய இயல்பான நடிப்பு ஏராளமானோரை கவர்ந்தது. குறிப்பாக இந்த தொடர் இந்தியாவில் டப் செய்யப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து 2020 வெளியான செல் காவினி தொடர் ஹேண்டே எஸ்ஸலின் புகழை உலகளாவிய ஸ்டாராக உயர்த்தியது. 85க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒளிபரப்பப்பட்ட இந்த தொடர் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டது. இதில் மலர் விற்பனையாளராக எடா என்ற கதாபாத்திரத்தில் அவர் காட்டிய துருதுருப்பான நடிப்பு பல சர்வதேச விருதுகளை அவருக்கு பெற்று தந்தது. துருக்கியின் ஆஸ்கர் என அழைக்கப்படும் கோல்டன் பட்டர்ஃப்ளை விருதுகளை நடிகர் ஹேண்டே பல முறை வென்றுள்ளார். 2020 ஆண்டு உலகின் மிக அழகான பெண் என்ற பட்டியலில் முதலிடம் பிடித்ததும் அவரது உலகளாவிய புகழுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். மேலும் பல சர்வதேச ஃபேஷன் மற்றும் பியூட்டி பிராண்டுகளின் முகமாகவும் ஹேண்டே திகழ்கிறார். சமூக வலைதளங்களில் ஹேண்டே எஸ்ஸல் ஒரு ராணியாகவே பார்க்கப்படுகிறார். இன்ஸ்டாகிராமில் 31 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை கொண்டுள்ளார். நடிகையாக மட்டுமல்லாமல் ஃபேஷன் ஜகானாகவும் லண்டன், பாரிஸ், மிலன் போன்ற நகரங்களில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற ஃபேஷோக்களில் துருக்கியின் பிரதிநிதியாக ஹேண்டே கலந்து கொள்வது வழக்கம். துருக்கியை தாண்டி மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஹேண்டே எஸ்ஸலுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் எண்ணற்ற ஃபேன் பேட்ச்கள் உள்ளன. அதிலும் குறிப்பாக இந்திய ரசிகர்கள் அவரின் மனதுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளனர். 2024 மும்பை வந்திருந்த ஹேண்டே இந்திய திரைப்படங்கள் இசை மற்றும் உணர்ச்சிகளால் நிறைந்தவை. ஒரு பாலிவுட் படத்தில் நடிப்பது எனது நீண்ட நாள் ஆசை என கூறியிருந்தார். அதோடு இந்திய பாரம்பரிய உடைகளை அணிந்து ஹேண்டே வெளியிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் இந்திய ரசிகர்களிடையே வைரலானது. ஹேண்டேவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய அதே இந்திய ரசிகர்கள் தற்போது அவரை சோசியல் மீடியாவில் வறுத்தெடுத்து வருகிறார்கள். ரியாத்தில் இந்த வருடத்துக்கான ஜாய் அவார்ட்ஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்தது. அதில் பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். அப்போது எகிப்திய நடிகை அமினா கலி என்பவரோடு சேர்ந்து நடிகர் ஷாருக் கான் வெற்றியாளருக்கு விருது வழங்கினார். அந்த சம்பவத்தை நடிகை ஹேண்டே மேடையின் கீழே இருந்தபடியே தனது செல்போனில் படம் பிடித்தார். இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் பகிர்ந்த ஷாருக் கான் ரசிகர்கள் ஹேண்டே ஷாருக்கின் மிகப்பெரிய ஃபேன்கள் என வைரல் செய்தனர். அதை மறுக்கும் விதமாக ஹேண்டேவின் இன்ஸ்டா பக்கத்தில் வைக்கப்பட்ட ஸ்டோரி என ஒரு ஸ்கிரீன்ஷாட் பகிரப்பட்டது. அதில் ஷாருக் கானோடு நடிகை அமினா கலி இருக்கும் புகைப்படம் இருந்தது. நான் எனது தோழியை தான் செல்போனில் வீடியோ எடுத்தேன். நான் அவரின் ரசிகை இல்லை. பொய் செய்தி பரப்புவதை தவிர்க்கவும் என்றும் ஷாருக் கானை குறிப்பிட்டு யார் இந்த அங்கிள் என்றும் டைப் செய்யப்பட்டிருந்தது. ஹேண்டே ஷாருக் கானை யார் இந்த அங்கிள் என கேட்டுவிட்டார் என கொதித்தெழுந்த ஷாருக்கின் ரசிகர்கள் அவர் யார் தெரியுமா, அவரோட ரேஞ்ச் என்ன தெரியுமா, எல்லாம் அவரோட கால் தூசுக்கு சமம் என்ற ரீதியில் ஹேண்டேவை டாக் செய்து வறுத்தெடுத்திருக்கிறார்கள். ஆன்லைனில் நடந்து வந்த ட்ரோல் விவகாரம் தாமதமாகத்தான் ஹேண்டேவுக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே சுதாகரித்துக் கொண்ட அவர் தான் அப்படி எந்த ஸ்டோரியும் வைக்கவில்லை என்றும் யாரோ அதை எடிட் செய்து போலியாக வெளியிட்டு விட்டதாகவும் ஷாருக் கானை தான் மிகவும் மதிப்பதாகவும் வதந்தியை பரப்புவதற்கு முன் அதை உண்மையானதுதானா என்பதை சரிபார்ப்பது நல்லது என தன்னுடைய விளக்கத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்கிறார். அந்த போஸ்டுக்கு பிறகுதான் ஷாருக் கானின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சாந்தமடைந்தனர். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் வதந்திகளை உண்மை என நம்ப வைத்து இத்தனை நாள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒருவரை ஒரே நாளில் காலில் போட்டு மிதித்து அவமானப்படுத்திவிட முடியும் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு எடுத்துக்காட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.